சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். வார்த்தையெல்லாம் எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம். உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். வாக்குத்தத்தத்தை எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எப்ப கொடுப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமா இருந்தால் அப்ப எப்படி பிரியப்படுத்தலாம் அவரை?
முதல்ல என்ன பார்த்தோம்? அவரை பிரியப்படுத்துகிற முதல் காரியம் என்ன வாழ்க்கை? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் பிரித்தெடுத்த மக்களை நான் தான் உங்களை பிரித்தெடுத்தேன். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை வாழுங்கள். அப்ப நீங்க எனக்கு பிரியமா இருப்பீங்க, நானும் உங்களுக்கு பிரியமா இருப்பேன். நான் உனக்கு முன்குறித்த, நான் உனக்கு சித்தம் வைத்திருக்கிற அந்த தேசத்தை நான் உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு ஈவாய் கொடுப்பேன். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. மனமும் மாமிசமும் விரும்பியதை நான் செய்ததில்லை. இதுவரைக்கும் நம்ம அப்படி செய்திருந்தாலும் அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளில் பாவியாய் அலைந்தே இந்த நேசரின் அன்பினை மறந்தே. ஒரு நாளில் பாவியாய் அலைந்தே இந்த நேசரின் அன்பினை மறந்தே. உலகமும் மாமிசமும் விரும்பியதை செய்தே. மன நிம்மதியும் இழந்தே. மனதும் மாம்சமும் விரும்பியதை செய்தே. மன நிம்மதியும் இழந்தே. எந்தன் இயேசுவின் முகத்தை நோக்கினே. எந்தன் பாவங்கள் யாவையும் மன்னித்தார். எந்தன் இயேசுவின் முகத்தை நோக்கினே. என் பாவங்கள் யாவையும் மன்னித்தார். எந்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை முழுமையாய் ஒப்புவித்தேன். எந்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை முழுமையாய் ஒப்புவித்தேன். பாரிலே ஒன்றும் இல்லையே மாயையான இந்த வாழ்விலே. பாரிலே ஒன்றும் இல்லையே மாயையான இந்த வாழ்விலே. தேவ சித்தம் செய்வதே என் வாழ்வின் மேன்மையே. தேவ சித்தம் செய்வதே என் வாழ்வின் மேன்மையே. அல்லேலூயா. இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஐயா, நான் ஒரு நாள் பாவியா நான் அலைந்தேன். என் தேவனின் அன்பை நான் மறந்து வாழ்ந்தேன். என் மனதும் மாமிசமும் விரும்பியதை நான் செய்தேன். ஆனால் என் நிம்மதியெல்லாம் இழந்தேன். ஆனால் ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் சந்திக்க ஒரு நேரம் வந்தது. அப்படியே முகத்தை நோக்கி பார்த்தேன். என் பாவம் எல்லாம் மன்னித்தார். எதற்காக யாவையும் செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் அவரை முழுமையா நம்பினேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நான் அவருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன் அடுத்து ஒரு காரியம் செய்வானா? எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 13:5. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலம் வரும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலம் சமீபம், அதுதான் இது. அப்ப நீ ஒரு காரியம் பண்ணணுமா? இப்பதான் சப்ஜெக்ட் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க, வாசிங்க. நீ இந்த மாதத்திலே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட இந்த க்ஷண பொழுதிலே இந்த ஆராதனையை செய்வாயாக. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைபெடுவீராக, உலாவுவீராக. இந்த வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் நிறைவேறுகிற நாளில, நான் உன்னை கொண்டு வருகிற நாளில நீ என்ன செய்ய? எனக்கு ஆராதனை பண்ணு. ஆண்டவர் உன்ட்ட வேற எதுவும் கேட்கல. ஹல்லேலூயா. வேற எதுவும் கேட்கல. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றவன் என்ன செய்வான்? முதலாவது தன்னை ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்பான். ஆராதனைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆராதனை தான் உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஹல்லேலூயா. அந்த ஆராதனையை நீ அசட்டை பண்ணி விடாத. இந்த ஆராதனையை நீ என்ன செய்யாத? தள்ளி விடாத. இந்த ஆராதனையை நீ உதாசீனப்படுத்தி விடாத. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை இதுதான் உனக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வழிவாசல். ஐயா, என்னையா நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கையா? சத்தியத்தின்படி தான் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு போவேன் மக்களே. நான் கொண்டு போய் சேர்க்கிற நாளில் நீ ஒன்றும் செய்யாத, ஒரு ஆராதனை பண்ண. நான் கொடுக்குற சொத்துல பாதி எழுதி வை நான் சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்காரு. அப்படியா சொல்லியிருக்கிறாரு? ஒரு நன்றி சொல், ஒரு தேங்க்ஸ். இது ஆராதனை என்னன்னா ஒரு தேங்க்ஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை செய்வாயாக. அது யாருக்கு? கர்த்தர் ஒருவருக்கே, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே, அந்த ராஜாதி ராஜாவுக்கே. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவாதி தேவனுக்கே நீ ஆராதனை செய்ய பழகு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆராதனை எப்படி செய்யணுமா? முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட என்ன செய்ய? ஆராதனை. இங்கே வந்து ஆமாம், நம்ம நின்று கை தட்டிட்டு இருப்போம், பாட்டு இருந்துச்சுமா அப்படியே வாயை அசைச்சிக்கிட்டு கண் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கோம், சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும். பார்த்துருக்கியா? 4 பக்கம் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அது ஆராதனை கிடையாது. அது ஆராதனையே கிடையாது. நீ அதுக்கு மார்க்கெட்டில் நிற்கலாம், உலகத்தில் நின்றுடலாம். ஆனால் எல்லா நேரமும் எல்லாரும் ஆராதிக்க முடியாது மக்களே. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யணும்? ஆராதனை முழுமையாக நின்றுடணும். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். வரும்போது ஆரம்பிக்கும் போதே சும்மா அனல் பறக்கணும். இங்கே அப்படியே தூங்கி விழுந்து உட்கார்ந்த மாதிரி உட்காடுறீங்க. அப்படி உங்கள் முகத்தை பார்க்கும்போது சும்மா அப்படியே. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் பாருங்களேன், ரொம்ப சீரியஸாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நம்மள மாதிரி உட்காந்துருந்தா எப்படி ஓட்டத்தில் ஜெயிக்க முடியுமா? அங்கே எங்கே விசில் அந்த இது ஷூட் பண்ணுவாங்கல்லன்னா 1 2 3 சொல்லுவாங்களா இல்லையா? சொல்கிறதுக்கு ஓடுறது ரெடியாக கவனமாக கேட்டுக்கிட்டு அப்படியே ரெடியாக எந்த சத்தம் இருக்காது அப்படி. ஆனால் இங்கே வந்து தான் நம்ம எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல, ஒரு துதிக்கிறதில்ல, ஒரு ஆராதனை இல்லாமல் அப்படியே வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வார்மிங் ஆராதனை சும்மா அனல் பறக்கணும். ஆராதனையில் அப்படியே ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த ஒரு பலன் இருக்கணும். அதுதான் முழு பலன். ஒரு முழு ஆத்மா, ஒரு முழு இருதயம் தேவனை ஆராதிக்கணும். அதுக்கு நீ ஒன்றும் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆமாம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, நீ ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கணும். அதுதான் ஆராதனை. நீ கண்ணை மூடி சோத்திரம் பண்ணி ஆரம்பித்த உடனே ஒரு பிரசன்னம் ஒன்று நிறைக்கணும். அதுவும் உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு அனல் அப்படியே இறங்கும். ஒரு அபிஷேகம் அனுபவிக்கல, நீங்கள் அனுபவிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு அபிஷேகம், அந்த பிரசன்னம் உனக்கு கிடைச்சா போதும். உன்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. வெட்கப்படவே கூடாது. நானே சொல்றேன், ஆராதிக்கிறதுல வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் உன்னை தன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கும், தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்வதற்கும், உன்னை பங்கு என்று சொல்வதற்கும், சுதந்திரம் என்று சொல்வதற்கும், என் கனி என்று சொல்வதற்கும் என் ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. அவர் உன்னை அரவணைக்கிறார். நீ அவரை ஆராதிக்கிறதில்ல, நீயே வெட்கப்படுற. மனுஷனால் உனக்கு என்ன கொடுவோம்?
மனுஷனால ஒன்றும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனுடைய எண்ணங்கள் அனைத்தும் விருதான். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை நிலை நிற்குமே. அந்த ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கணும்ல. அப்போ அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணணும்ல. அதுதான் ஆராதனை, துதி. ஏனென்றால் அவர் துதியிலே பிரியப்படுகிறவர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் மரியாதைக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே அந்த துதிக்கு பாத்திரர். நீங்க பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு, நான் கொடுப்பேன்னு. அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின உடனே நீங்க வாசிங்கள 12:7-8 வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், பணிந்து கொண்டான். அல்லேலூயா. பணிந்து கொள்வதும் ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நினைக்கும் போதெல்லாம் அப்படியே பணிந்து கொள்வது, அவரை துதிக்கிறது, அவருக்கு தேங்க்ஸ் சொல்றது, இதெல்லாம் ஒரு ஆராதனை. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கணும், அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும், என் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். என் தேவன் உன்னை பிரியப்படுத்துவார். அல்லேலூயா. நீ அவரை பிரியப்படுத்த அவர் உன்னை பிரியப்படுத்துவார். அவர் உனக்கு பிரியமா இருந்தால், நீ அவருக்கு பிரியமா இருந்தால், அவர் சித்தம் உன்னிலே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆராதனை செய்யும் போது அளவற்ற பிரசன்னம் இறங்கி வரும் மக்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அந்த துதிகளின் மத்தியில் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார்னா 1000 தேவ தூதர்கள் இறங்கி வருவார். பரலோகத்தின் மகிமை இறங்கி வரும். நீங்க அதெல்லாம் உணரணும். நம்ம எல்லாம் ஏதோ அனாதை போல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி அந்த ஷெக்கினா மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு என்று பார்க்கிறோம். அப்ப துதிக்கிற இடத்துல அல்லேலூயா, ஆமா, அவருடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வரும், பரலோகத்தின் மகிமை இறங்கி வரும். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும் பாருங்களேன். எவ்வளவு பயபக்தியோட அவர் சமூகத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ளுங்கள், அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள். அவருடைய நாமம் மகிமைக்குரியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை துதிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம், எல்லா இடமும் அதுதான் உன்னதமான ஒரு மறைவு, அதுதான் சர்வ வல்லவருடைய நிழல். அதை நீங்க மறந்து போக கூடாது. ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எது மறைவு, எது நிழல்? அவரை துதிக்கிற இடம், அவரை ஆராதிக்கிற இடம், அவரை மகிமைப்படுத்துகிற இடம். அந்த இடத்துல தான் தேவ மகிமை இறங்கி வரும், தேவ பிரசன்னம் இறங்கி வரும், பரலோகத்தின் மகிமை இறங்கி வரும். அதுதான் கர்த்தருடைய நிழல். அந்த மகிமைக்கு எதிராய் ஒன்று நிற்கக்கூடாது, முடியாது. அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக ஒரு இருளும் அந்தகாரமும் அங்க குடிகொள்ள முடியாது, அங்க எட்டி கூட பார்க்க முடியாது. ஒரு சூரியனை பார்த்தவுடன் எப்படி பனி ஓடி ஒளிந்து போகிறதோ, எப்படி மறைந்து போகிறதோ, எப்படி இல்லாமற் போகிறதோ, அதுபோல தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல எந்த அந்தகார வல்லமைகளும், எந்த அசுத்த வல்லமைகளும், எந்த மனுஷிக ஆவிகளும், எந்த பில்லி சூனிய கட்டும், எல்லா சாபங்களும், எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆராதனை எவ்வளவு முக்கியமானது என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை மிகவும் முக்கியமானது. அதனால நான் உங்களை திரும்ப 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 நான் பாட வைக்கிறது, திரும்ப திரும்ப உங்களை ஆராதனையில நிறுத்துறது, உங்களை துதிக்க வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த துதியின் ஆவி உனக்குள்ள வருமானால் அப்படியே ஒன் பை ஒன்னா நீயே ஜெபிக்க ஆரம்பிப்ப, நீயே துதிக்க ஆரம்பிப்ப. கர்த்தருக்கு உனக்கு இருக்கிற ஒரு தொடர்பை நீயே பலப்படுத்தி கொண்டே இருப்ப. தேவ நாமம் என்னென்னைக்கு ஒண்ணு இல்லை, மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ள நீ வரக்கூடுமானால் அவர் வார்த்தையின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டது பல லட்சம் பேர். ஆனால் அங்கே சுதந்திரித்தது யாரு? யாரு சுதந்திரிச்சாங்க? யாரு? சத்தியமா நான் இல்லை. அப்படியா? யோசேப்பும் யோசுவாவும்
காலேப். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு பேருமே யூதா. இந்த ரெண்டு பேருமே யாரு? யூதா. யூதானா என்ன அர்த்தம்? துதி. இந்த குலத்துல ஆண்டவரும் ஹல்லேலூயா இறங்கி வந்தவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலேப் என்றாலும் துதி தான். காலேப் என்றாலும் துதின்னு அர்த்தம். உன் பேரு கேட்டா என் பேரு யூதான்னு சொல்லு, என் பேரு காலேப்னு சொல்லு, என் பேரு யோசுவான்னு சொல்லு. ஹல்லேலூயா. அந்த யோசுவாவின் கடைசி நாட்கள்ல அவன் மனம் அப்படி நொந்து அவன் வருத்தப்பட்டு பாரப்பட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்கள் யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்க தயவு செய்து என்ன செய்து கொள்ளுங்க? தெரிந்து கொள்ளுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் சொன்ன வார்த்தையை நீயும் உச்சரிக்க கற்றுக்கொள். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருவோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஹல்லேலூயா. அவன் கடைசி நாட்கள் அவன் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. நீ உன் பிதாக்களின் தேவனை நீங்க சேவிப்பீர்களோ, அந்நிய தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்களோ. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? எங்க சத்தத்தை காணா? அல்லேலூயா. நீயும் சேவிப்பாயா? அல்லேலூயா. அதை நீயும் சொல்லணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. என அவர் எங்களை பிரித்தெடுத்தவர், அவர் என்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டவன் தான், ஆனால் என் மேல் சிந்தையுள்ளவர் என் தேவன். அல்லேலூயா. அவர் என்னை ஒருபோது கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருபோது ஒரு நாள் என்னை விட்டு விலகவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற மேன்மையெல்லாம் சத்துரு உங்களுக்கு காண்பிக்கலாம். உலகத்துல இருந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். பிசாசு அப்படித்தான். ஆண்டவர் என்ன செய்தான்? உப்பரிக்கை மேலே போய் நிறுத்தி எல்லா உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லா மேன்மையும் காமிச்சு, நீ என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு தரேன். ஒரே வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, முடிஞ்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வாசிக்கல, மத்தேயு
4:10 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. அவன் பாருங்க, அவன் எல்லா மகிமையும் அவன் காண்பிச்ச. ஆண்டவர் சொல்றான், என்ன நீ பணிந்து கொள்ளணும், அப்படி இதெல்லாம் நான் உனக்கு தருவேன்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி என்ன செய்ய, உன் தேவனாய கர்த்தரை நீ பணிந்து கொள்ள அவனுக்கு ஒரு புத்திமதியை, ஒரு ஆலோசனை அவர் சொல்றாரு. அல்லேலூயா. தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப நாமும் என்ன செய்யணும், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ளணும். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரை நீ சார்ந்து கொண்டால், அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் ராஜா, அவர் ஒருவரால் தான் எல்லா அதிசயங்களும் அற்புதங்கள் நடந்தது. ஒருவர் தான் வார்த்தையால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குழந்தை மேல அன்பு இருந்தா என்ன செய்வான், ஒரு குழந்தையை பார்த்தோன்னே என்ன செய்வான், அந்த குழந்தையை பார்த்த உடனே வாங்கி அழகா ஒரு முத்தம் கொடுப்போம். அப்படிதானே? குழந்தையை பார்த்தா மிரட்டுவீங்களா? இல்ல. அதே போல ஒரு நண்பரை பார்த்தா என்ன செய்வோம், கை குலுக்கி நம்ம விஷ் பண்ணுவோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுக்கு தகுந்தது போல. இப்போ ஒரு அதிகாரிகளை இல்லை ஒரு முக்கியஸ்தரை நம்ம போய் பார்க்கணும், என்ன செய்வோம், பழங்கள் வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா பூச்செண்டு கொடுத்து அவங்கள என்ன செய்வோம், அவங்கள ப்ளீஸ் பண்ணுவோம். அப்படிதானே? உலக நீதி அதானே. சும்மா வெறுங்கையோட போனால் எப்படி இருக்கும், அடிக்க போனது மாதிரி இருக்கும். போய் அவங்கள போய் பார்க்கணும்னா முதல்ல என்ன செய்வாங்க, ஆமாம் பழங்கள் வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா பூச்செண்டு கொடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, அவங்கள வாழ்த்துவாங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. உலகத்திலே சாதாரண மனிதனுக்கு இப்படி ஒரு வழக்கம் இருக்குமானால் தேவாதி தேவனை நீ ப்ளீஸ் பண்ண, அவரை பார்க்கும்போது என்ன செய்யணும், வேற ஒன்றும் இல்லை, இது ஒன்று தானா, அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது, அது நல்லது. அல்லேலூயா. அதுதான் அவரை ப்ளீஸ் பண்றது, அதுதான் அவருக்கு பூச்செண்டு, அதுதான் அவர் கனி, அதுதான் கர்த்தருக்கு அன்பை தெரிவிப்பது, அது ஆராதனை செய்வதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நீ ஆராதிக்கும் போது இன்னொரு அனுபவம் அங்க நடக்கிறது. என்னன்னு தெரியுமா, தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியம், தேவனுக்குள்ள ஒரு உறவு, தேவனுக்குள்ள ஒரு அன்பை பரிமாறுகிற ஒரு அனுபவம். நீ உன் அன்பை வெளிப்படுத்த தேவனாய கர்த்தர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். அவர் உண்மையில் பிரியமா இருக்குதா, ஜெபித்த ஜெபம் இருக்குல்ல, வேண்டுதல் விண்ணப்பங்கள் இருக்குல்ல, எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் கரெக்டா வச்சிருப்பார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னவர், அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உனக்கு எதை எப்ப எங்க செய்யணும்னு அவர் நேர்த்தியாய் செய்திருப்பார். ஆனால் நீ ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் ஒன்னொன்னு அப்படியே டக்கு 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 நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள பாருங்க. உங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். எல்லாம் டபுளா கொடுப்பார், ட்ரிபிளா கூட கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். இடம் தான் போதாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அனுபவிங்க, அனுபவிச்சு நீங்க ஆராதிங்க. அதை அனுபவிச்சு உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, உனக்கு நிரம்ப கொடுப்பார். ஆமா, அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை நீ பணிந்து கொள், அவரை ஆராதி. அது உனக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். அல்லேலூயா. அவரோடு மாத்திரமல்ல, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோகத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுமா. அங்க அந்த ஐக்கியம் ஏற்படும் போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களோடு கூட அவங்க எங்க இருக்கிறாங்களா. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க திங்க் பண்ணணும். ஆராதனைலாம் இவ்வளவு மகிமை இருக்கிறதா, அந்த ஆராதனையில் இவ்வளவு லிங்க் இருக்கு, தொடர்பு இருக்கா, தேவனுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு உண்டு. அதை ஆராதிக்கிறவனுக்கு அந்த தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும், அந்த பரலோகத்தோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும். அந்த பரலோகத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அங்க என்ன செய்வாங்க, என்ன ஆராதித்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஆராதனையில நானும் ஐக்கியம் கொள்ளுவேன். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன்ல, தாவீதோடு நான் பாடுவேன், ஆசா கூட நின்று கை தட்டுவேன். இன்னைக்கு நீ கை தட்டி பழகு. ஆமா, உனக்கு பாட தெரியல, கவலைப்படாத. ஆசா கோயர்ல நிற்ப நீ.
ஆசாவது அது பெரிய ஒரு மியூசிக் மாதிரி இருந்ததா, கை தட்டுறதுக்கு. அவன் அதுக்குன்னு ஒரு கொயர் வச்சிருந்தானா. யாரு யாரவ? ஆசா. அதனால நல்லா கை தட்டி நல்லா ஆராதிங்க. எனக்கு தாவீதோடு நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா, பரவாயில்ல, எய்த்தல ஆசா டீம்ல நிற்பேன் நான். கை தட்டுவேன் நேர்த்தியா. அதை இங்கேயே நேர்த்தியா தட்டி பழகணும். இங்கே 2ல் தட்டி இருக்கும்போது 3ல் தட்டிட்டு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இருக்குல்ல, இணைந்து கொள்ளணும், ஆவியில் இணைந்து கொள்ளணும், ஆராதனையில் இணைந்து கொள்ளணும். ஒரு மனப்பாட்டின் ஆவி இருக்கணும் நமக்கு, வித்தியாசமா இருக்கக்கூடாது. இதுலேயும் ஒரு மனப்பாட்டின் ஆவி. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு. எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று என் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இணைந்து கொள். ஆராதனையில் பாடுற பாட்டை நீ ஒருமனப்பட்டு எல்லாம் ஒரே மாதிரி உச்சரிக்கும் போது அங்கே ஒரு மனம், அங்கே ஒரே கான்செப்ட். அல்லேலூயா. அது ஒரே நோக்கம். அதில் நீ உன்னை இணைத்துக்கொள். அதில் இணைந்து கொள். தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அந்த பரலோகத்தோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அந்த பரலோகத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட நீ ஐக்கியம் கொள்ள முடியும். 1000 தேவ தூதர்களோடு நீ ஐக்கியம் கொள்ள முடியும். ஆகவேதான் அதை உணர்ந்து சங்கீதக்காரன் தாவீது அழகா எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு இப்படி ஒரு ஐக்கியம் கிடைக்கணும்னு தான் சங்கீதம் 34:1 எழுதி வைத்திருக்கிறான். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஏன்? நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் ஒரு நிமிஷம் கூட நான் விலக மாட்டேன். எனக்கு அந்த ஐக்கியம் தேவை. தேவனோட ஐக்கியம் வேணும். அந்த பரலோகத்தோட ஐக்கியம் எனக்கு வேணும். பரிசுத்தவான்களோடு என் முற்பதாக்களோடு எனக்கு ஐக்கியம் வேணும் என்கிற அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்ததுனால தான் உள்ளத்தின் நிறைவு அவன் வாய் பேசுது. நான் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதியின் ஆவி, துதியின் அபிஷேகம் அவனுக்குள்ள நிரம்பி இருந்தது. அதனாலதான் அவன் போகிற இடத்துல எல்லாம் ஜெயம் பெற்றான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று என் வேதம் சொல்லுகிறது. அப்ப துதிக்கிறவனோடு ஆராதிக்கிறவனோடு தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். விடுதலையோடு ஆராதிங்க. ஆராதிக்கிறதுல வெட்கப்படாதீங்க. உன் முழு இருதயத்தோடு ஆராதி, உன் முழு பலத்தோடு ஆராதி, முழு ஆத்மாவோடு நீ ஆராதி. ஆராதிக்கிறத உன்னை இணைத்துக்கொள். அதுல கொஞ்சம் நீ தளராத, எதுலயும் நீ காம்ப்ரமைஸ் ஆகாத. அந்த நேரத்தை நீ வீணடித்து விடாத, அசட்டையா இருந்து விடாத. அல்லேலூயா. நீ வீட்டில் இருந்து அப்படி ஒன்னால ஆராதிக்க முடியுமா? அது ஜனங்களோடு ஒருமனப்பட்டு நீ ஆராதிக்க முடியுமா? வீட்டில் ஒன்னால துதிக்க முடியுமா? ஆராதிக்க முடியுமா? அப்ப துதிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது துதிக்கணும்ல. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நழுவ விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை வேறு பிரித்த, நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. அது என்னவா? வாசிங்களா அழகா. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருகிறார்கள். எப்படி ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. இந்த பிள்ளைகளை எனக்கென்று தான் நான் வேறு பிரித்திருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு இவங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். இவர்கள் என்ன செய்வாங்க? இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யணும்? ஏறெடுக்க நீ கவனமாயிரு தேவ சமூகத்துல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டுமா? அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து களிகூறணுமா? அவர் உங்களோடு இருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யணும்னு விரும்புறியா? ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆராதனை செய்வாயாக, அவரை பணிந்து கொள்வாயாக, அவரை தொழுது கொள்வாயாக. அப்பொழுது அவருக்கு பிரியமாயிருப்ப. அவர் பிரியமாயிருந்தால் ஆமென், அவர் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் சுதந்திரமாய் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். உங்கள் மத்தியிலே உன் ஆராதனையிலும் என் தேவன் மகிமைப்படும்படி கடந்து வருவார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு ஆலோசனைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற என் பிள்ளைகளே,
ஹல்லேலூயா. ஆராதனை செய்யணும்னு பொருத்தனை பண்ணுன என் பிள்ளைங்களே, உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தர்றேன். நீங்க என்ன செய்யுங்க? என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்கள நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது அது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாது. எப்பவுமே நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது, ஒன்னும் கூடாது. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து சாட்சியாய் வாழ்வேன். செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து சாட்சியாய் வாழ்வேன். அல்லேலூயா. கொடியானது என்றும் தனியே. அல்லேலூயா. கொடி எப்பவுமே என்ன செய்யாதா? அது தனித்திருந்தா அது கனி தரக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என்றைக்கு அந்த கொடியானது செடியில இணையுமோ, என்றைக்கு அந்த செடியில் நிலைத்திருக்குமோ, அந்த செடியில் இருந்து சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அந்த சத்துவத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும். அதுதான் கனி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, என் தேவன் எதிர்பார்க்கிறது உன்னிடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது, ஆராதனை செய்யும்படியான ஒரு வாழ்க்கை. ஆராதனைக்குரியவனாய் மாறும் பொழுது, ஹல்லேலூயா, நீ தேவனை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது என் தேவன் உன்மேல் பிரியமாய் இருப்பாராம். அடுத்து, நீ கனி தருகிற வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் என் தேவன் உன்மேல் பிரியமாய் இருப்பார். இது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தையே காணுமே. அப்படியே உட்காந்துருக்க, நேரம் ஆக ஆக அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குல்ல. அப்படியா நல்லா நேரம் ஆக ஆகத்தான் சத்தம் இன்னும் நல்லா என்ன செய்யணும்? கம்பீரிக்கணும். காரணம் ஏன்? ஆண்டவர் சத்தத்தில், ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்க 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 ஒரு உன்னத பலன் உனக்குள்ள இறங்கி வரணும். அதுதான் நீ அனுபவிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஸ்ட்ரென்த் ஆயிடணும். ஹல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் டு ஜீசஸ். ஹல்லேலூயா. அதே 8வது வசனத்தை வாசிங்களேன். 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பிதாவே மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்களேன், கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குதுன்னா ஆண்டவர் கூட வச்சுப்பாராம். பாருங்க, எவ்வளவு பேர் கூட போனாலும் கூட அந்த 12 பேர் விசேஷமா இருக்காங்கல்ல, அப்படிதானே? இன்னும் எத்தனையோ பேர் சைலண்டாலாம் இருந்தாங்களா? சீசர்களா, மறைமுகமா? ஹல்லேலூயா. ஆனா அதை காட்டில இந்த 12 பேர் வெளியில, இந்த 12 இருந்தான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அங்க பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க? சீசரா இருப்பீர்கள். ஆமென். ஆமா, அந்த கர்த்தரிடத்துல ஆமென். நீங்க உங்களை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, ஆராதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை, பிரைஸ் தி லார்ட், ஒரு ஆராதிக்கிறவனா, ஒரு ஆராதனையின் அபிஷேகம் உள்ளவனாய், ஒரு துதியின் ஆவி உடையவனாய் என் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை. நிச்சயமாய் வேறு பிரிக்கப்பட்டவன் ஆராதிப்பான், ஆராதிக்கிறவன் கனி கொடுப்பான். இவன் தான் கர்த்தரை பிரியப்படுத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நீ கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம்னு சொன்னா சும்மா அப்படியே கட 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 கடன்னு பழகணும். நீ
சொல்லி பழகணும். என்னெல்லாம் உனக்கு தோணுதோ, என்னெல்லாம் நீ சொல்ல நினைக்கிறிய அவரை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ண, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் ஸ்நானகன் அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்படிதானே? அவனே சொல்றான், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் எங்க போடுமா? வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இந்த சத்தியத்தை சொல்றான். நீ கனி தருகிற வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றவன் ஆராதிக்கிறவனா இருப்பான். ஆராதிக்கிறவன் கனி கொடுப்பான். சப்போஸ் நீ கனி கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரான்? உன் வேர்ல, உன் வேர் பக்கத்தில் ஒரு கோடாரி இருக்கான். வேற தான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். நான் டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி போறேன். அப்ப கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. கனிகள் அது ஆவிக்குரிய மகத்துவத்தை குறிக்கிறது. இலைகள் நிறைய இருக்கும் பாருங்க, பூ கூட இருக்காது. அந்த இலைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? உலகத்தின் சடங்காச்சாரங்கள், உலகத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், ஆராதனைகள். அந்த ஆராதனை இல்லை, உலகத்துடைய மகிமை இல்லை, அதுதான் இலை. அதனால யாருக்கு பிரயோஜனம்? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அது இல்ல, கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கனி எப்படிப்பட்ட கனியா? ஆவியின் கனியா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் கனி. இது நீங்க உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என்கிட்ட இந்த சுவாவங்கள்லாம் இருக்குதா? இதுதான் கனி. ஹல்லேலூயா. ஆமா, கனின உடனே ஒரு கையில ஆப்பிள், ஒரு கையில ஆரஞ்சு வாங்கி கையில வச்சுக்கிறது இல்லை. நானும் கனி வைத்திருக்கிறேன். ஐ ஹவ் ஃப்ரூட்ஸ், ஐ ஹவ் ஆப்பிள், ஐ ஹவ் ஆரஞ்சு. அது இல்லை. இது சுவாபத்தை ஆவிக்குரிய சுவாபங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இருக்கா? முதல்ல அன்பு இருக்கா? நான் போன வாரம் கூட பார்த்தல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும்? அன்பு இருக்கணும். இடம் கொண்டு பெருக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் சில ரகசியங்கள் நம்மகிட்ட பார்த்தார்ல. விசுவாசத்துல நீ பெருகணும், அன்புல, தேவ அன்புல நீ பெருகி இருக்கணும். அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறது போல நாம என்ன செய்யணும்? பிறர் இல்லை, அன்பா இருக்கணும். அன்பு பிரதானமானது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அது புகழ்ச்சி கொள்ளாது, அது பயம் கிடையாது. அன்பு இல்லை. நீங்க அதை குறித்து வாசிப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து பாருங்க, அன்பு, சந்தோஷம், அடுத்து சமாதானம், நீடிய பொறுமை. பொறுமையே இல்லை. பிறகு நீடிய பொறுமை, பொறுமை இல்லை. என்னன்னு கேட்டா கோவிச்சுக்கிறது. ஏன்னு கேட்டா கோவிச்சுக்குவாங்க. பாத்தீங்களா? என்ன அப்படின்னு கேட்டா என்னாச்சே? கோபம். இதுக்கெல்லாம் நீடிய பொறுமை எப்படி இருக்கும்? நீடிய பொறுமை ரொம்ப கவனமா இருக்குங்க. சபைங்கிறது சாதாரணம் கிடையாது. சபைங்கிறது உனக்கு ஜீவன். சபைங்கிறது உனக்கு ஆசீர்வாதம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். நான் 133வது சங்கீதம் கடைசி வார்த்தை வரி அதான் சொல்லுது, ஐக்கியத்தில் நீ கவனமா இருக்கும்போது, அன்புல நீ இருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, அந்த ஐக்கியத்தில் நீ பாத்திரமா இருக்கும்போது, அந்த ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை சூப்பரா வச்சிருக்கிறாங்க. அது என்ன வைத்திருக்கிறாரு? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு ஈவாய் வைத்திருக்கிறார். சபையில் ஐக்கியம். இப்ப பாருங்க, அழகா பார்த்தோம். தேவனோடு கொண்டு இருக்கிற ஐக்கியம். ஆராதிக்கிறவன் தேவனோட ஐக்கியம் கொண்டிருப்பான். எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்களேன். இதெல்லாம் ப்ரொமோஷன்ல போறது. எங்க போயிட்டோம்? இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறவனுக்கு, விசுவாச பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளுகிறவன். சம்பந்தமே இருக்காது பாருங்க, சம்பந்தமே இருக்காது. யாருக்கும் சம்பந்தமே இருக்காது. சபையில எப்படியெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. மாத்திக்கங்க அவங்கள. நீங்க இங்க வந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, நாங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை.
உலகத்திலிருந்து தான் அவனை வேறு பிரித்து இருக்கிறார், சபையிலிருந்து அவனை வேறு பிரிக்கல. அதை புரிஞ்சுக்கணும். சபையில் ஐக்கியமா இருக்கணும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த நீடிய பொறுமை, இந்த கனிகள்லாம் இருக்குமானா ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஏற்படுத்துறேன். நான் தான் அடிக்கடி உங்கள்கிட்ட அதான் சொல்றேன், தெரிஞ்ச தெரியாமல் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு ஒருவரோட ஒருவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, உங்க இஷ்டம் இல்லை, இது உங்க இஷ்டமே கிடையாது. நீங்க உடனே அவங்கள வந்து விஷ் பண்ணி என்ன செய்யணும், இன்றைக்கு உன்னை முகமுகமாய் காண என் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறபடினால் கர்த்தர் இது நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நீங்க சொல்லணும், அவங்களும் சொல்லுவாங்க. ஷேக்கன் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு 2 பேரும் சேர்ந்து மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதை போய்கிட்டு இருக்கு? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபை நம்ம வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப நல்லா சந்தோஷமா இருங்க. அவரை மீறி நமக்கு ஒன்றும் நடக்காது. நம்மளுடைய பலத்திலையும் நம்ம பாடணும்ல, பலத்தால் செய்ய முடியாத ஐயா, பராக்கிரமம் ஒன்றுமே இல்லை ஐயா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினால் எல்லாம் ஆகும். உம்முடைய நாமம் யெகோவாயிரே, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், என்னை மேன்மை பாராட்டின இடத்துல ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு ஜீரோ அப்படின்னு நினைச்சா நீ தான் ஹீரோ. நீ ஹீரோன்னு நினைச்சா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ. ஆண்டவர் என்ன உனக்கு மகிமையை கொடுத்திருந்தாலும், என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் எல்லாம் நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. அந்த எண்ணம் எப்பவும் இருக்கட்டும். எனக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் தான் கிடைச்சது, நீர் தந்தது. இன்னைக்கு பிரியாணி கிடைத்தது, நீர் தந்தது. இன்னைக்கு கஞ்சி துவையல் நீர் தந்தது. ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க, அதை மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுங்க. இது கூட இல்லாம எத்தனையோ பேர் பட்டினியா இருக்கிற நேரத்தில் அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு வார்த்தை என் அதிகாரிய ஒரு டைம் அப்படியே வெளவெளுத்து போயிட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. ஒரு உயர் அதிகாரி வீட்டில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, சாப்பிட்றது எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் உட்காந்து அதை உடனே என்ன செய்ய ப்ளஸ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே அவர் பின்னாடி இருந்திருக்கு, எனக்கு தெரியல. எப்பா நான் என்ன சாப்பிட்றேனோ அதான்ப்பா உனக்கு கொடுத்தேன். அடியில் நான் அதாவது அடியில் இது எடுத்து கொடுப்பாங்களே 10 இந்த மாதிரி, அடியில் இருக்கிறத நான் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னாரு. இல்லைங்க நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எது 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 உடனே அப்படியே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு, அம்மா அங்கே வாமா, இந்த பையன் எதை சொல்கிறான்னு கேளு. சின்ன வயசு தான், அப்போ நான் வந்த புதுசு, உத்தியோகத்துக்கு வந்த புதுசு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேர் இருந்தோம் அங்கே. சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிதாங்க. ஆனால் அன்னைக்கு சாப்பிடும்போது பார்த்து அதை பாருங்க, கற்ற பிள்ளைகளை அதை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த அம்மா வந்து கேட்டாங்க, என்னப்பா என்ன தம்பின்னு. ஒன்றும் இல்லை, மவுண்ட் ரோட்டில் எத்தனையோ பேர் நொண்டியா மொடமா பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிற நேரத்தில்
இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் எனக்கு இந்த உணவு கிடைச்சதுக்கு என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடிப்பிட்டாங்க, அப்படியே வெளுத்து போயிட்டாங்க. இவனிடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு முன்ன என்னை சர்ச்சு போகிறதுக்கு கொஞ்சம் இல்லை, காலையில் டைம் இல்லை, அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக அனுப்புவாங்க. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்கு செகண்ட் சர்வீஸ் போவேன். ஆனால் விட மாட்டேன், வேலையை முடிச்சுட்டு போவேன். அந்த வேலை வேணுக்குன்னே அனுப்புவாங்க, கடைக்கு அனுப்புவாங்க. அந்த கடையில் தான் இன்னொரு பொருள் இருக்கும், வந்தோடனே திரும்ப அனுப்புவாங்க. சோத்திரம் பண்ணிகிட்டே போவேன், வெளியே காமிச்சிக்க மாட்டேன். உள்ளே வேதனை இருக்கும், சிரிச்சுக்கிட்டு. காரணம் என்ன செய்ய முடியாது, நம்ம அங்கே எதிர்த்து நின்று ஒன்றும் பண்ண முடியாது. ஜன்னலுக்கும் கதவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் நீங்கள் உஷாராயிடுவீங்க. நம்ம போகிறது ஜன்னல், குனிஞ்சு தான் போகணும், கவனமாக போகணும். வாழ்க்கையில் எவ்வளவோ கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு ஆண்டவர். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அவங்க வாயிலே இனிமேல் நீ சண்டே நீ ஆராதிச்சுட்டு நீ வந்தால் போதும். எப்போ அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் மாறுது. அங்கே என்ன வந்துடும் தெரியுமா, உன்னை குறித்து ஒரு பயம் வந்துடும். இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம தடை பண்ணக்கூடாது, அது நல்லது இல்லை. ஆமாம், அடுத்து எனக்கு டிஸ்கஸ் அடுத்த வாரம் எனக்கு உத்தரவு. சனிக்கிழமை வந்துருச்சு. நீ என்ன பண்ணு, சந்தோஷமா காலையில் நீ போய் ஆராதிச்சுட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ வர டைம் இருக்கோ அப்போ வா. முடிஞ்சா வேலை அல்ல. அதுக்காக நீ அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது எப்படி கேட்கணும், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று என் வேதம் சொல்லுகிறது. அந்த நாளை மட்டும் எனக்கு ஈவா கொடுங்க. வேற எதுக்கும் கேட்கல. நான் ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன், உடைய சமூகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உன் மேல ரொம்ப பிரியம். எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லை, இந்த பட்டணத்தில் அனாத மாதிரி வந்திருக்கிறேன், எனக்கு நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயும் கூட கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு முன்பாக நான் நடந்தது சொல்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு நீ ஆண்டவர் என்ன செய்ய, அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டாரு. அவ்வளோதான். மெல்ல 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 என்னை தட்டி கொடுத்து அப்படியே ஒவ்வொரு காலகட்டங்களையும் கூட்டிகிட்டு வந்து, வாரமெல்லாம் நான் கஷ்டப்பட்டாலும் அந்த சண்டேல எனக்கு அந்த ஆராதனையில் நின்றுட்டு வர்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க, அது ஆண்டவர் பார்த்து அவருக்கே ஆச்சரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே, நீ ஊழியக்காரனாவே மாத்திட்டாரு. நீங்கள் எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. என்னில் நிலைத்திருந்தால் என் பிதாவானவர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு ஆக்கிட்டாரா இல்லையா? யாரு சுவிசேஷம் சொல்லுவான், சீசன் தான் சொல்லுவான். நீங்களும் எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அப்போ உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை, அப்படியே இருக்கிறத வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அப்படிதானே? உன்னத பாட்டு 7:13 வாசிங்களேன். தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மிடத்துல கனியை தேடி வரும்போது கனியை பார்க்கணுமா இலையை பார்க்கணுமா? இப்பதான் இலை என்ன கனின்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பார்க்கணும் நீங்க விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க மக்களே, காது கேட்கல. கனி கொடுப்பீங்களா? கொடுப்பேன் இயேசுவின் நாமத்துல நான் கனி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த கனிகள் என்பது எதை குறிக்கிறது? தெய்வீக சுவாபங்களை குறிக்கிறது. கனி இலை எப்படி நான் சடங்காச்சாரங்களை பாரம்பரியங்களை உலக வாழ்க்கையை குறிக்கிறதோ அதே போல இந்த கனிகளை குறித்து சொல்லும் பொழுது இந்த கனிகள் எதை குறிக்கிறது? தெய்வீக சுவாபங்களை, தெய்வீக அன்பு, வாசித்ததுல ஆவியின் கனி. ஆமா, இந்த சுவாபத்தை எல்லாம் குறிக்கிறது கனி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஒரு நேரம் ஒரு மரத்துக்கு அடியில் போய், அத்தி மரத்துக்கு வாசல் அந்த அடியில் போய் நின்று பார்க்குறாரு. பசி, நல்ல பசியில் போய் நிற்கிறாரு.
போய் நின்று பார்த்தா அது எத்தனையோ முறை கனி கொடுக்கணும் எதிர்பார்த்தாரு, இல்லை, சபிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த மரம் இருக்கு. நீ போறவங்களாம் அதை பார்த்துட்டு அதுக்கும் சாட்சி சொல்றாங்களே, அம்மா இல்லையா? கேட்டிருக்கீங்களா? இல்லையா? இல்ல, எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாம் இது வந்து கதை கிடையாது, எல்லாம் அப்படியே சத்தியம். அந்த மரத்தை காமிக்கிறாங்க. ரெண்டாவது, லோத்துவின் மனைவிய இன்னும் போய் இன்னும் தொட்டு ருசி பார்த்துட்டு வராங்க, உப்பு தூணு எல்லாம் போறவங்க. தெரியலையா? கேளுங்க, நீங்க போய் வந்தவங்களை கூட விசாரிங்க. அதெல்லாம் போய் நான் பார்த்தேங்கிறாங்க. ஒவ்வொன்றும் அது வந்து கதை எழுதி வைக்கல மற்றது மாதிரி. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நல்ல கனி கொடாமல் போனால் அவைகள் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்னியில போடப்படும். கானானின் வாழ்வுனா அது கனி கொடுக்கிற வாழ்வு. கானான்ல போய் நீ பிரவேசிக்கணும்னு நினைக்கிற, அங்க கனி கொடுக்கணும். கானான்லயே அங்க போய் வேவு பார்க்க போனவன 2 பேரு, அங்க ஒரு கொலை திராட்சைய தூக்கிட்டு வரான். ஒரு கொலையை தூக்க முடியல ஒருத்தன், அதுல 2 பேரு சுமந்து வரான். ஐயோ, உள்ள போனா கனிகள் நிறைந்தது. அங்க ஒரு கொலையை ஒரு ஆளால தூக்க முடியல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பாருங்க. நிறைய பேர் என்ன செய்தான்? சூழ்நிலைகளை பார்த்துட்டு வந்தான், ஏமாந்துட்டு வந்தான். ஆனால் பாருங்க, சில பேர் ரகசியங்களோடு வந்தான். என்ன? அந்த இடம் கனி கொடுக்கிற இடம். பாலும் ஆண்டவர் காண்பிக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடும். அங்க கனிகள் மிகுந்த ஒரு ஸ்தலமாய் தேசமாய் இருக்கும். அவன் கொண்டு வரும்போது அந்த திராட்சை கொலையை 2 பேரும் சுமக்க மாட்டாம கொண்டு வந்தானுங்களாம். அந்த பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த தேசத்துல நீ வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சுவாவங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும், ஆராதிக்கிறவனா இருக்கணும், கனிதருகிற வாழ்க்கை உனக்குள்ள இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன தேசத்தை நிச்சயமாய் உனக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சங்கீதம் 128:3 அந்த கனியை குறித்து அங்க சொல்றாரு. அதுதான் ஒப்பிடுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். திராட்சை கொடியை போல் இருப்பார். ஏன் அந்த திராட்சை கொலை அந்த கொலை பாருங்க அவ்வளவு பெருசா இருந்துதான். அவ்வளவு ஒரு கனி நிறைந்த ஒரு செழுமையான ஒரு ஸ்தலமா இருந்துதான். அதுக்கு ஒப்பிடுறாங்க யார? மனைவிய, வீட்டுல சகோதரிகளை எப்படி என் வேதம் சித்தரிக்குது பாருங்களேன். கனி கொடுக்கிற வாழ்க்கை யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. கனி நிறைந்த வாழ்க்கை யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லுங்களேன். ஆனால் வேதத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. எல்லாருமே அல்லேலூயா. ஆமாம், கனி கொடுக்கிற வாழ்க்கை. உடனே நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஓ, அவங்களுக்கு தான் இவ்வளவா, இவ்வளோ நாள் எனக்கு இல்லை. பத்தியா ஐயா என்ன சொன்னார்? கடைசியில் சொல்லி உங்களுக்கு தான் கிளைமேக்ஸ் மாதிரி உங்களுக்குன்ட்டாரு. எங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அப்படிலாம் சொல்லவே கூடாது. இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், யோசேப்பின் ஆசீர்வாதம் என் வேதம் அதை கூட சொல்லுது பாருங்க. 49:22 வாசிங்க. ஆதியாகமம். யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவனுடைய கொடிகள் எப்படி படருமா? சுவரின் மேல அழகா படருமா. பிரைஸ் தி லார்ட். அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஊற்றண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிற கனிதரும் செடியாய். அந்த செடி எப்படிப்பட்ட செடியா? திராட்சை செடியா. அந்த செடியில எப்படி பழம் இருக்குமா? 2 பேர் சேர்ந்து தூக்க முடியாத அந்த கொலை அவ்வளவு பெரிய கொலையா இருக்குமா. அல்லேலூயா. சும்மா 4 பழத்தை பிடிச்சிட்டு போறதில்ல. இப்படி கட் பண்ணும்போதே இப்படி 2 பேர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டே பண்ணுவாங்க. அதை நினைச்சு பாருங்களேன். திராட்சை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? முதலாவது கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன சுவாபம்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆராதனை செய்வது வாழ்க்கை, கனிதருகிற வாழ்க்கை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? பிரைஸ் லார்ட். நிச்சயமாய் கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கனிதருகிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் ஆமீன் உங்களை அலங்கரிப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உம்மை துதித்து ஆராதிப்பே, உம்மை பாடி போற்றிடுவே. உம்மை துதித்து ஆராதிப்பே, உம்மை பாடி போற்றிடுவே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். இருப்பவரும் இருப்பவரும் வரப்போகும் ராஜா நீரே. இருப்பவரும் இருப்பவரும் வரப்போகும் ராஜா நீரே. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் இருப்பவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. நியாயாதிபதியாய் வருபவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. சிங்காசனத்தில் இருப்பவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. நியாயாதிபதியாய் வருபவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. எனக்காக ஸ்தலத்தை நீ ஆயத்தம் செய்பவரே, எனக்காக ஸ்தலத்தை நீ ஆயத்தம் செய்பவரே. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் இருப்பவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. நியாயாதிபதியாய் வருபவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவரே, பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவரே. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் இருப்பவரே,
உமக்குத்தானே என் ஆராதனை. நியாயாதிபதியாய் வருபவரே உமக்குத்தானே என் ஆராதனை. சிங்காசனத்தில் இருப்பவரே உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க. நியாயாதிபதியாய் வருபவரே உமக்குத்தானே ஆராதனை. உம்மை துதித்து ஆராதிப்பே, உம்மை பாடி போற்றிடுவே. துதியும் கனமும் சூத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். துதியும் கனமும் சூத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை கனமும் சூத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். துதியும் கனமும் சூத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, நீர் எங்களிடத்துல பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை, தகப்பனே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆராதனையின் ஆவி, ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள பற்றி கொள்ளும்படி உதவி செய்யும். ஒரு கனிதருகிற வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி ஆயிரும். இப்படிப்பட்ட ஆலோசனைகளில் காண்டறி கொடுத்து உம்முடைய வார்த்தை நிமித்தம் இவ்வளவு நேரம் எங்களை பலப்படுத்தி இருக்கிற நல்ல தயவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, பலனுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்தும், ஆளுகை செய்து வழி நடத்தும். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும். தகப்பனே, எங்கள் வறண்டு போன வாழ்க்கை, ஆண்டவரே, தண்ணீரற்றதுமான நிலத்துல இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை விடாய்த்ததுமான ஒரு வாழ்க்கைய ஆண்டவரை மாற்றி வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் தெய்வம். அப்படியாய் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுங்க, இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க. உடைய வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும். உடைய ஆளுகை பூரணமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நீ கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேசத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆராதிக்க ஒரு ஆராதனை அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். ஒரு கனிதருகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு நீர் கொடும். தகப்பனே, எங்கள் பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாக இருக்கட்டும். இந்த உலகம் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, நீர் எங்களை ஆண்டவரை பார்க்கிற விதம் வித்தியாசம். இந்த சத்தியத்தை இந்த நாளிலும் கேட்க எங்களுக்கு ஆண்டவரை கிருபை பாராட்டின நல்ல தயவுக்காய், இந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கும் என்று ஆண்டவரை ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபைதார். பரிசுத்த பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உடைய ஜனங்களிடத்தில், உடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிறேன். இவைகள் ஆண்டவரே 1000 மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் பெற தேவன் உதவி செய்யும். வர்த்திக்கப்படணும், நீர் ஆசீர்வதித்தரலாம். விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளைய செய்கிற கர்த்தர் நீர். அப்படியாய் விளைய செய்ய நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இந்த வார்த்தைகள், இந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் உமக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளில் நிறைவேற இந்த ஆலோசனையை உடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றும். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். மாலைக்கு நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு
உம்மை ஆராதிக்க பிரியமாய் உடைய சமூகத்தில் ஓடோடி வர தேவ கிருபைதார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உடைய சமூகத்தில் வருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு கொடும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவலாய் அதை கேட்டு சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். ஆளுகை செய்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இப்பொழுதும் சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். அந்த வெளிச்சத்தோடு, அந்த பிரசன்னத்தோடு, அந்த மகிமையோடு கடந்து போகும் பொழுது வீடுகளுக்கு இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். மனுஷிக ஆவிகள், அந்தகார வல்லமைகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஒரு புதிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, அந்த ஆவியின் கனிகளை, அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆளுகை செய்து வழிநடத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரித்த நல்ல தெய்வக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, சகல துதிகன மகிமை யாவற்றை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.